அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கைன்னா உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய மேரேஜ் லைஃபு, உங்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, சைல்டு, இதை பற்றியான சுருக்கம் தான் பார்க்குறோம். பொதுவாகவே நீங்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலே உங்களுடைய அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இது உங்களுக்கு தெரியும். இங்கே உங்கள் கேரக்டர்லாம் அதையெல்லாம் சொல்லி டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நம்முடைய ஆரம்ப காலத்தில் நமக்கு தேவை நம்முடைய படிப்பு. ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருன்னா அடிப்படையில் புதன், அதுக்கப்புறம் செவ்வாய், அவரே ஹையர் எஜுகேஷன் செவ்வாய் தான். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் அதிபதியாக குரு இருக்கார். இந்த குரு 8ஆம் அதிபதியாக நீங்கள் பிறக்கும்போது இதெல்லாம் மாறாத விதி. என்னென்ன ராசியில் என்னென்ன கிரகம் இருக்கணும்னு விதி இருக்குது. அப்படி பார்க்குற போது குரு 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால உங்களுடைய உயர்கல்வியில் ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய தடைகள் நிவர்த்தி ஆகும். ஸோ எஜுகேஷன் இருக்குது. பெரும்பாலும் ப்ரொஃபஷ்னலாக கோர்ஸாக படித்தீங்கன்னா படிப்பு நன்றாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னால் என்னன்னு தெரியும், அதனால் அதுக்குள்ளே நான் போகவில்லை. இங்கே உங்களுக்கு படிப்புக்கு அப்புறமான வேலை. ஒரு மனிதனுடைய வருமானம் சம்பாத்தியங்கிறது 2 விதத்தில் இருக்குது. ஒன்று வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், அல்லது பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும். முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கெரியர், ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சனி பகவான், அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கார். உங்களுடைய 10ஆம் அதிபதியாக சுக்கிரன், அவரே 4ஆம் அதிபதியாக இருக்கார், 3ஆம் அதிபதியாக இருக்கார். அப்படி பார்க்குற போது 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் உங்களுடைய ப்ரொஃபஷன், சர்வீஸ், வேலை வாய்ப்புகள், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறது, ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறது, நல்லது ஒரு ரெஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு. ஆக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கார். என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி இருந்தால் வேலை இல்லாமல் போகாது. எப்பயுமே இதை நல்லா தெரிஞ்சுங்க. வேலை இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் வேலையில் எப்பயுமே நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள். எந்த வேலையினாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் எப்பயுமே கிடைக்கும். உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் மேலே வந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போராடி தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் அதிபதியாக இருக்கார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அது 10. இன்னொரு பக்கம் மறந்துடாதீங்க, எப்பயுமே குரு உங்களுக்கு 8ஆம் அதிபதி. இந்த 8 ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கு உங்களுடைய வேலையில் போராடியே முன்னுக்கு வர வேண்டிய காலம். இது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தபடியாக பிஸ்னஸ்லையுமே நமக்கு 2 விதமான வழி பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இன்னொன்று ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறது. உலகம் முழுவதும் அதான் சேல்ஸு அண்டு சர்வீஸு. ஸோ அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸில் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க, உங்களோட ப்ரொடக்ஷன் நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேல்ஸ் ஆகும். அப்புறமா தான் கொஞ்சமாக தான் லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அது இல்லாமல் நீங்கள் சேல்ஸ் சைடில் இருக்கிறீங்க, சர்வீஸ் சைடில் இருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு 3ஆம் அதிபதி, அவரே சுக்கிரன் 10ஆம் அதிபதி. அப்போ லைஃப்பில் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறது, சுயதொழில் பண்ணுறது, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் வாழ்க்கை இதோடு தொடர்பில் தான் இருக்கும். இதை மறந்துடாதீங்க. இல்லை இது மாதிரி பிஸ்னஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. ஆக இது மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் நடக்கும். அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃபு,
உங்களுக்கு முதல்ல 6ஆம் அதிபதி சனி, அவரே 7ஆம் அதிபதியாகவும் நீங்கள் பிறக்கும்போதே இருக்கார். 7ன்னா கணவன் அல்லது மனைவி, 6ன்னா பிரிவு, 5ன்னா காதல், 8ன்னா பிரச்சனை. ஆக உங்களுக்கு லவ் அஃபேர் இருக்குது, பட் லவ் சக்ஸஸ் ஆகலை, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. அதையும் தாண்டி திருமணம் ஆனாலும் மேரிட்டல் லைஃப்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள். ஏன்னா 7ஆம் அதிபதி சனி, அவரே 6ஆம் அதிபதி. 7ன்னா கணவன் மனைவி, 6ன்னா பிரிவு. ஆக மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள், திருமணம் ஆனாலும் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து மீண்டு வருவதற்கு லைஃப் முழுவதுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறது தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் மேரிட்டல் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு குழந்தை. ஸோ உங்களுடைய 5ஆம் அதிபதியாக குரு 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். வாழ்க்கையில் கிட்ஸ் இல்லாமல் இல்லை, குழந்தை இல்லாமல் இல்லை. பிறக்கக்கூடிய குழந்தைகளால் வாழ்க்கை முழுதும் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். எதனால்? குழந்தைகளால். இது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை, உங்களுடைய திருமணம், குழந்தை ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. குழந்தைகள் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, இருந்தும் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள், அவர்களால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனைகள், இதெல்லாமே நீங்கள் பார்ன் பெர்த்திலேயே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட், குரு தான், அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். வாழ்க்கையில் பெரிய என்டர்டெயின்மெண்ட் என்பது இல்லை. ஆக அப்படியே இருந்தாலும் அதை ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் பிரச்சனை, இது லைஃப்பில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கா, வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறபோது உங்களுடைய 4ஆம் அதிபதியாக செவ்வாய், அவரே 9ஆம் அதிபதியாக இருக்கார். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அடிக்கடி வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பாக்கியம் இருக்குது. பாக்கியம் இருக்குது. அதை ஒட்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும் போது இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய கடன், 6ஆம் அதிபதியாக சனி, அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கார். வாழ்க்கையில் ஏதாவது எப்பயுமே உங்களுக்கு கடன் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சனி 6ஆம் அதிபதியாக இருக்கல, நோயுடைய தன்மை எப்பயுமே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதே சனின்னா கிரானிக்குன்னு அர்த்தம், தீர்க்க முடியாதுன்னு அர்த்தம். அல்லது லைஃப் முழுவதுமே உங்களுக்கு சளி தொல்லைகள், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளங்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாமே உங்களுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம ஏதாவது, ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவும் சனி இருக்கிறனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ எப்பயுமே இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நோயிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு. அடுத்தபடியாக கடன், அவரே 6ஆம் அதிபதியாக சனி இருக்கார். குரு 8ஆம் அதிபதியாக இருக்கார். வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் கடன் வாங்குங்க, இது ரொம்ப நல்லது. கடன் எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். கடன் எப்போ குறையுதோ உங்களுக்கு நோயுடைய தன்மை, பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, இது அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். அதனால் கடன் இல்லைன்னாலும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். இங்கே நீங்கள் எந்த தெய்வத்தை சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தால் நீங்கள் வழிபட்டால் நல்லாயிருக்கும். அப்படி பார்க்குற போது முதல்ல பிரம்மா. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் படைத்தவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் எப்பயுமே உங்களுக்கு வேணும். இந்த பிரம்மதேவரை வழிபட உங்களோட ஆசைகள், எண்ணங்கள் பூர்த்தியாகும். அடுத்தபடியாக நீங்கள் பிரதானமாக வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ, இந்த முருகன் அந்த முருகன் இல்லை, எந்த கோயிலில் முருகன் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை கும்பிடுங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள், பிரச்சனைகள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நன்றி, வணக்கம்.